தானியேலை குறித்து தானியேல் 6:10 சொல்லுது, தானியேலோ வென்றால் அந்த பத்திரத்துக்கு கையெழுத்து வைக்கப்பட்டது என்று அறிந்த போதிலும் தன் வீட்டுக்குள்ளே போய் தன் மேல் அறையில எருசலேமுக்கு நேராக கைகளை உயர்த்தி. தானியேல் என்ன பண்ணாரு? ஜபிக்க கூடாதுன்ற ஒரு சட்டம் இருந்த போதிலும் தன் வீட்டுக்கு மேல் அறையில போய் கதவை சாத்திக்கிட்டு எருசலேமுக்கு நேராய் பலகணிகளை திறந்து கைகளை உயர்த்தி ஜபித்தார். அதனால தான் வேதம் சொல்லுகிறது, தானியேலுடைய காரியம் ஜெயமா இருந்தது. தானியேல் ராஜ்யங்களை அசைத்தார். ராஜாக்கள் தானியேலுடைய காலில் விழும்படியாக, தானியேல் ஆராதிக்கிற தேவன் ஒருவரே தேவன் என்பது அந்த ராஜ்யங்கள் பார்க்கும்படியாக ஒரு மனுஷன் வல்லமையா எழும்ப முடியும்னா என்ன ரகசியம்? அவன் ஒரு ஜெப வீரனால தான் முடியும். ஜெபிக்கிற ஒரு மனுஷனால தான் அநேகர் ஆண்டவருக்குள்ள இழுக்க முடியும். ஜெபிக்கிற ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை தான் சக்சஸா இருக்கும் எப்பவுமே. ஏன் இன்றைக்கு அநேக குடும்பத்துல கவலை, நோய், பிரிவினை, சண்டை, போராட்டம்? ஏன்னா உன்னுடைய அடைக்கப்பட வேண்டிய அறை கதவு மூடப்படல. ஜெபம் இல்ல. அந்தரங்கத்தில் தேவனோடு உறவாடுகிற, மன்றாடுகிற, கண்ணீர் சிந்தி புலம்புகிற, அழுகிற, தேவனுடைய குரலை கேட்கிற, தேவனுடைய அபிஷேகத்தில் நிரம்புகிற, தேவனோடு கூட பேசுகிற அனுபவங்களுக்குள் நீ இன்னும் போகாமல் இருக்கிறதுனால தான் உனக்கு பிசாசு அநேக கதவுகளை அடைத்தே வைத்திருக்கிறான். எப்போ நீ உன் அறை கதவை அடைப்பாயோ அப்பொழுது பிசாசு அடைத்த சகல கதவுகளும் உனக்கு திறக்கப்படும்.